நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு ராஜா கிருஷ்ணமூர்த்தி என்ற இந்த கிட்டியின் மனமார்ந்த வணக்கங்கள். வெறுப்பை வியாபாரம் செய்யும் ஒரு துறையாக அரசியல் மாறிவிட்டது அப்படின்னு. அப்போ நல்ல விஷயங்களை செய்வதற்கு அரசியல் என்கிற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்குள்ள நம்ம சொல்ல விஷயங்கள்ல ஏதாவது நடவடிக்கை தெளிவாக எடுக்கலைன்னா உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்பேன், ராஜினாமா கொடுக்குறேன்னு நான் தைரியமா சொல்லியிருக்கேன். வருஷமா திமுகவும் அதிமுகவும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணாத சாதனைய நீங்க ஆட்சிக்கு வந்ததும் செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? 50 வருஷமா என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? 50 வருஷத்துல இந்த ஊழல், லஞ்சம் கலாச்சாரம், போலித்தனமான கலாச்சாரம், கூழை கும்பிடு கலாச்சாரம், மக்களை திசை திருப்பிவிடும் கலாச்சாரம், இப்படிப்பட்ட கையேந்தும் கலாச்சாரம், இதுவா அரசியல்? இது அரசியல்னா நிச்சயமா நான் வித்தியாசமான அரசியல் தான் கொண்டு வர ஆசைப்படுறேன். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. உண்மையாக மக்கள் நாயகர்களாக மாற வேண்டும். அரசியல்வாதிங்க ஏங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சக்தி, ஜனநாயக சக்தி, ஓட்டு போடும் சக்தி, வாக்குரிமை சக்தி, அது ரொம்ப சாதாரண விஷயமா மக்கள் எடுத்துக்கிட்டு இவங்க கையில் கொடுத்துட்டாங்க குத்தகைக்கு. இது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போடும் மக்கள் ஏய்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏமாற்றப்படுகிறார்கள். இது மாறணும். இதை மாறுவதன் இந்த மாற்றத்தை கொண்டு வர அரசியல் நம்முடைய அரசியல். மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது 100% அவர்களுக்கு போய் சேரும். நான் தான் சொல்கிறேன் எல்லார்கிட்டையுமே, 2 வருஷத்துக்குள்ள நம்ம சொல்ல விஷயங்கள்ல ஏதாவது நடவடிக்கை தெளிவாக எடுக்கலைன்னா உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்பேன், ராஜினாமா கொடுக்குறேன்னு நான் தைரியமாக சொல்லியிருக்கேன். அதை நான் செய்வேன். வேளச்சேரியில மட்டும் பாத்தீங்கன்னா 2 நட்சத்திர போட்டியாளர்கள் இருக்கீங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து வாகை சந்திரசேகர். இந்த போட்டி எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் தேர்தலில் நிற்க போறேன் அப்படின்னு ஏப்ரல் 5ஆம் தேதியே சொல்லிட்டேன். அவர் எப்போ சொன்னார்னு தெரியாது. அது அவங்க கட்சியுடைய தீர்மானமாக இருக்கலாம். பட் அவர் நல்ல நண்பர். இப்போ வாகை சந்திரசேகர் நிற்கிறது அது கட்சியினுடைய ஆசை, அவருடைய இஷ்டம். அதை பற்றி நம்ம இன்னும் சொல்ல முடியாது. நீங்க வேளச்சேரியில போட்டிடுறீங்க. பல கட்சிகளும் அதை கவனிச்சிருப்பாங்க. எந்த கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு மிரட்டல்கள் எதுவும் வரலையா? சொல்லப்போற ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வாகை சந்திரசேகர் சார், அதே போல் அதிமுக வேட்பாளர் முனுசாமி, அப்புறம் நம்ம பாரதிய ஜனதா வேட்பாளர் டால்ஃபின் ஸ்ரீதர், அதை கடந்த பாமகவுடைய வேட்பாளர் பூபதி சார், அத்தனை பேரையும் நான் களத்தில் மீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் கைகுலுக்கி அணைச்சிக்கிட்டு நல்லா கிரீட் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் வாழ்த்திருக்கோம். அதுபோல் நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸில் நம்ம எல்லாரும் சேரும் பொழுது கூட பரஸ்பரம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள்லாம் இது வரைக்கும் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்கோம், பழகிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ பயம் காட்டுறதோ எதுவும் ஏற்படலை. ஒருவேளை நீங்க இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டீங்கன்னா ஜெயிச்சவங்க கூட சேர்ந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அவங்க செய்யற நல்லது உங்களுக்கு பிடிச்சு போய் அவங்க கூட கை கோர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா உங்களுக்கு? 100% நிச்சயமாக. என்ன செய்யணும், என்ன நடக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர நான் முக்கியம் இல்லை. அது ரொம்ப தெளிவா இருக்கு. வேளச்சேரி தொகுதியோட இப்போதைய நிலைமை என்ன? நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா அப்போ வேளச்சேரியை எப்படி மாத்துவீங்க? முதல்ல நான் ஏன் இந்த தொகுதியில் நிற்கிறேன்னா, சவுத் சென்னை என்று சொல்லக்கூடிய தெற்கு சென்னையில் தான் கடந்த 30 வருஷங்களுக்கு மேலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த வேளச்சேரி தொகுதியில், குறிப்பாக அடையார், திருவான்மியூர், வெள்ளச்சேரி பகுதிகளில் சாலை போக்குவரத்தை சிறப்பாக சீர்திருத்துவது எப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இரண்டாவது, வெள்ளச்சேரியில் அதே போல சார்ந்த பகுதிகளில் மறுபடியும் வெள்ளம் போன்ற பேரிடர் வராமல் தடுப்பது அல்லது அதற்கு தேவையான தயார் நிலைகள் எப்படி கொண்டு வருவது, இது 2வது மிகப்பெரிய கேள்வி. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நிறைய படித்தவங்க இருக்காங்க. அதே போல் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு சொல்லக்கூடிய படித்த வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம குறிப்பாக குப்பமில் போய் பேசும்பொழுது அல்லது சேரி ஏரியாக்களில் போய் பேசும்போது அங்குள்ள தாய்மார்களை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, என்னங்க வேலை கிடைக்கிறது இவ்வளோ பெரிய திண்டாட்டமாக இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் டாஸ்மாக காலையிலேருந்து திறந்து வச்சிடுறீங்க, தலையெழுத்து வேறு வழியில் இருந்தாச்சா கூட மத்தியானம் 3 மணிக்கு மேலே திறவுங்களேன், காலையிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான சஜஷன் அவங்ககிட்டேருந்து வருது பாருங்கள். இதெல்லாம் சாதாரணமாக எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள். இப்படிப்பட்ட தேவையான விஷயங்களை எடுத்து செய்யணும் அப்படின்னு பல திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கு. நீங்க சமூக ஆர்வலரா இருக்கீங்க. இந்த விஷயங்களை நீங்க சினிமாவில் இருக்கிறதுனால உங்களுடைய படங்கள் மூலமாவே காமிச்சிருக்கலாம் இல்லையா? நான் யோசிச்சிருக்கேன். அது அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட 1-2 கதைகள் அடிப்படையாக ஸ்கிரிப்ட்ஸ் கூட இருக்குது.
சமுத்திரக்கனி சார் கூட ஒரு நல்ல ஒரு படம் எடுத்தார். இந்த 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 உணர்வுகளோடு இருக்கக்கூடிய படம் எடுத்தார். ஆனால் அவருடைய மற்ற படங்கள் போனது போல் அந்த படம் அவ்வளோ சிறப்பாக போச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ சினிமா துறையை நம்ம அந்த சினிமா ஒரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணலாம், அது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அதிகப்படியாக சினிமா என்பது ஒரு கேளிக்கை விஷயமாக இருப்பதனால மக்கள் அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அடிப்படையாக நீங்கள் பார்க்க போனோம்னா சினிமா துறையில் உள்ளவர்கள் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான், என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் தான் அப்படின்னு நினைக்கிறதுனால இப்படி கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக அதை உபயோகிக்கிறதுங்கிறது ஒரு தயக்கத்தோடு தான் அவங்க பண்ணுறாங்க. பட் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. வை நாட், பண்ணலாம். எனக்கு அந்த ஆசை இருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவேன் நிச்சயமாக. சமூக ஆர்வலரா இருக்கிற நீங்க அரசியல்ல இறங்கி தான் நல்லது செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது சமூகம் நல்ல சமூகமாக இருந்தால் அரசியலும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அரசியலாக இருக்கும். ஏனென்றால் அரசியல்னு பார்க்கும்போது அது சமூகத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அரசியல் நமக்கு அரசை ஆள்வதற்கு, நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு, நிர்வாகத்தை சிறப்பிப்பதற்கு வழியை கொடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த சிறப்புகளை நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு வந்தால் தான் சமூகத்துக்கு நிஜமாகவே நல்லது செய்ய முடியும். ஆக பார்த்தோம்னா ஒரு சமூக ஆர்வலருங்கிற அந்த ஒரு பரிமாணத்தை நம்ம வேலை செய்யும் பொழுது அதை தாண்டி சமகாலத்து அரசியலுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கமும் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சமூகத்து மேலே. அப்போ நல்ல விஷயங்களை செய்வதற்கு அரசியலுங்கிற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ இன்னும் தெளிவாக புரியுது. அதனால தான் அதுவும் குறிப்பாக இப்பொழுது தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றம், சமுதாயத்தின் மீது நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அரசியல் அவசியங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. அதாவது ஒரு ஊர்ல ஒரு சந்தா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கூட ஒரு கட்சியை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெரிய கட்சிகள்ல ஜாயின் பண்ணாம நீங்க சுயேட்சையா நிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி முடிவெடுக்க தோணுச்சு? நல்ல கேள்வியிலே பதில் இருக்கு. தெருவா கட்சிகள் இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது அவ்வளோ ஒரு சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொச்சையான விஷயமாக அரசியல் மாறிவிட்டது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இருவர் படத்தில் மணிரத்னம் சார் இந்த டயலாக் யூஸ் பண்ணியிருப்பாரு, வெறுப்பை வியாபாரம் செய்யும் ஒரு துறையாக அரசியல் மாறிவிட்டது அப்படின்னு. அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி அரசியல் நம்ம செய்ய ஆசைப்படலை. நாமும் ஒரு கட்சியை ஆரம்பிப்போம், யாரையாவது திட்டிக்கிட்டே இருப்போம், எதையாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் இல்லாமல் நாம் இந்த இணைக்கும் சக்தியாக, ஆக்கபூர்வமான ஒரு சக்தியாக முனைந்து மக்களுக்கு லிவிங் பாசிட்டிவ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அறம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக அப்படிப்பட்ட அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் இருக்கு, பெரிய பெரிய கட்சிகள். நீங்க ஒரு நடிகரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகள்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு அழைப்பு வந்துதா? எனக்கு 3 கட்சிகள் கிட்டே இருந்து அழைப்பு வந்துச்சு. அவங்களுடைய சார்பில் இந்த தேர்தலை நிற்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இப்போ சொன்ன காரணங்களுக்காக, அதாவது இந்த நேரத்தில் எதிர்மறை கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு எனக்கு ஆர்வம் இல்லாததுனால, வெறுப்பை வியாபாரம் செய்ய எனக்கு ஒரு அந்த ஒரு ஆர்வம் இல்லாததுனால, தவறுகளை சுட்டி காட்டுற அந்த ஒரே ஒரு நோக்கம் அது எனக்கு இல்லாததுனால ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை வைக்கணுங்கிறதுக்காக சுயேட்சையாக நிற்கிறேன். ஓட்டுக்காக பணம் வாங்குறவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு காசு கொடுத்து அவங்களுடைய வாக்கை அல்லது ஓட்டை வாங்குவது மிக கொச்சைத்தனமான ஒரு விஷயம். அதாவது மக்களை நீங்கள் எவ்வளவு ஒரு அடிமட்டத்தில் வச்சுருக்கீங்கிறது, உங்கள் மனசில் அடிமட்டத்தில் வச்சுக்கிறது புரியுது. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு சக்தியை, வாக்கு சக்தியை, ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆயுதத்தை யாரோ ஒருத்தர் ஒரு சில 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கிறதுக்காக அவங்களுக்காக விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சுய உரிமையையும் சுய மரியாதையும் இழந்துடுறீங்க. நிச்சயமாக பணத்துக்காக உங்கள் ஓட்டு கேட்குறவங்கள முடியாதுங்கிறத முகத்திலே சொல்லலாம், அல்லது முடியாதுங்கிறத உங்கள் செயலில் சொல்லலாம். நிராகரிப்பு, ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு சரியான இடம் எதுன்னு காட்டுங்க. தோல்வி தான் அவங்களுக்கு சரியான இடம். அப்படிப்பட்ட கண்ணோட்டம் வரலைன்னு வச்சுங்க, நம்ம தலையிலே நம்ம மண்ணை அள்ளி போட்டுக்கிறது மட்டுமில்லை, ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே படுத்துக்கிட்டு நம்ம மண்ணை போட்டுக்கிற அந்த சவக்குழியாக நாம் மாறுவோமே தவிர சமுதாயமாக மாற மாட்டோம். மக்கள் கிட்ட நீங்க நேரடியா போய் பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் கிட்ட உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் களத்தில் இறங்கின பிறகு எனக்கு கிடைத்த மிக 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 அருமையான அனுபவங்கிறது
இந்த மக்களை சந்தித்து நேர்முகமாக அவங்களோட பேசும் பொழுது ஒன்று நமக்கு எந்த விஷயங்கள்லாம் இதுவரை தெரியலைங்கிறது நமக்கு முதல்ல அது தெரியுது. இரண்டாவது, உண்மையாக மக்கள் அரசியலை பற்றி அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது. 80% மக்களுக்கு ஒரு தளர்ச்சி, ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு அல்லது ஒரு லேச ஊடான ஒரு கோபம் அது நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் மாறணுங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உண்மையில் அந்த ஓட்டு போடும்போது இது எந்த அளவுக்கு மாறுங்கிறத நான் இப்போ சொல்ல முடியலைன்னாலும் நிச்சயமாக நல்ல விதமான அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச 2 பேருமே சினிமா பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலமா தமிழக வளர்ச்சி இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கறதுனாலதான். சோ நீங்களும் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற ஒரு அரசியல்வாதி. இதை வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு ஆந்திராவிலையும் சினிமா துறைக்கு கலைஞர்கள், சினிமா துறையிலேருந்து கலைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் பல பேர். கதை வசனம்ங்கிற துறையிலிருந்து கலைஞர் வந்தார். வசனம் கதை எழுதிய அண்ணாதுரை அவர்கள் இங்கே நமக்கு முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துறையிலிருந்து வந்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 45, 47, 52, 53லேருந்து அவங்களாம் கலைத்துறையில் இருந்தாலும் சமுதாயம் மற்றும் அரசியல் துறையிலேயும் ஆர்வம் காட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. இப்போ ஒரு தொழிலதிபர் அரசியலில் வரக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு ஆசிரியர் அரசியலில் வரக்கூடாதுன்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஒரு வீட்டு தலைவி அரசியலில் வரக்கூடாது எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனால் இயல்பாக பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையிலேருந்து அதிகம் பேர் வந்திருக்காங்கிறதுனால நம்ம கண்ணு முன்னாடி அது ஒரு வித்தியாசமாக நிற்குது. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணால் வரலாம், தவறே கிடையாது. நல்லவங்க, தகுதியானவங்க, அதாவது மக்களுக்கு தொண்டு செய்ய அந்த கண்ணோட்டத்தை மனசுக்குள்ள ஆழமாக வச்சிருக்கிறவங்க, அதை செயல்திறனாக மாற்றக்கூடியவங்க, மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவங்க, அவங்க யாராக இருந்தாலும் என்ன பேக்ரவுண்டில் இருந்தாலும் அவங்க வரலாம்னு நான் நினைக்கிறேன். சினிமா நடிகரா இருந்து இப்ப அரசியல்வாதி ஆயிருக்கீங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுலயே முழு நேரம் இருக்க வேண்டியிருக்கும். அரசியலுக்கு பிறகும் சினிமால நடிப்பீங்களா தொடர்ந்து? எந்த ஒரு கதவையும் நான் மூட போவதில்லை. மூட வேண்டிய அவசியம் இருக்குன்னு இப்போ எனக்கு தோணலை. நான் வாழ்க்கை பூரா அப்படி தானே பல விஷயங்களை எப்பவுமே பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு வாழ்க்கை ரசிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அந்த வாய்ப்புகள் வந்த வண்ணமும் இருக்குது. ஸோ ஏன் பண்ணலாமே. அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிக நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இளைஞர்களுக்கு என்னுடைய தெளிவு, என்னுடைய பதில் இதுதான். நம்ம அரசியல் ஒதுக்கிட்டு இருந்தோம்னா அது மோசமாக இருக்குது, அது சாக்கடைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது சுத்தமாகாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டு அரசியலில் இறங்க வேண்டியது கட்டாயம். அது தேவை. மாற்றம் தேவை. மாற்றம் தேவைன்னா அதுக்கு செயல்பாடு என்ன? இறங்கணும், நீங்கள் வரணும். ஏன்னு சொல்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு தனிப்பட்ட முறையில் தேவை இருக்குதுங்க. தினமும் வயிறு பசிக்குது, அது தேவை. சாப்பிட்றீங்களா இல்லையா? அப்போ சமுதாயத்தினுடைய தேவை மாற்றம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ யோசிச்சுட்டு அப்படியா பார்க்கலாம்னு தயங்காதீங்க. தயக்கம் இல்லாமல் தெளிவாக, திடமாக, தைரியமாக அரசியலிலே இறங்குங்கள். வெல்கம். நன்றி, வணக்கம்.